தமிழக அரசியல் செயல்பாடுகளை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். அரசியல் அலசல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களும் எங்களுடைய வணக்கங்கள். பாலாஜி சொல்லுங்க. தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையை பார்த்தா போராட்ட களமாகவே இருக்கு தமிழ்நாடு. ஒரு பக்கம் வந்து வெள்ளத்திலிருந்து தமிழ்நாடு மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் கொரோனா என்ற பேரிடியில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து திமுக அரசு பொறுப்பேற்கிறது. இவங்க பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள் தான் இன்னைக்கு போராட்டமா மாறி இருக்கு. ஆமா, ஏன்னா சொல்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது வந்து அந்த வாக்கு வந்து நிறைவேற்ற முடியுமா என்றதை பார்த்துட்டு தான் வாக்குறுதி கொடுக்கணும். அப்படின்னா வந்து எப்படி நீங்க சொல்றீங்க நிறைவேற்ற முடியும்னா ட்ரையல் பீரியடா 6 மாசம் மட்டும் ஆட்சி அமைச்சிக்கிறோம், இதெல்லாம் எங்களால் முடியுதா இல்லையான்னு பார்த்துட்டு திருப்பி ஆட்சி அமைச்சிக்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றதா? இது என்ன ஒரு புரியாத கேள்வியா மாதிரியே பேசுறீங்களே. அப்படி இல்லை. இப்போ வந்து மகளிர் உரிமை தொகைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா தரணும் வாக்குறுதி கொடுத்தாங்களா? அப்போ தமிழக கஜானால எவ்வளவு பணம் இருக்குது, ஆல்ரெடி எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க. இனிமேல் மாசம் 1000 ரூபா கொடுக்கணும்னா அரசு அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டைதாரர்கள் கொடுத்தோம்னா இவ்வளவு பட்ஜெட் ஆகுதா, இவ்வளவு பட்ஜெட் ஆகுனா திருப்பி கடன் சுமை அதிகரிக்குதா, அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி முடியுமா முடியாதாங்கிறது ஒரு பிளான் பண்ணிட்டு வாக்குறுதி கொடுக்கணும். மொத்தமா இவ்வளவு வேலை வாய்ப்பு வழங்குறோம், இத்தனை போஸ்டிங்ஸ் ஃபில் பண்றோம், இந்த உரிமை தொகை தரோம், இத்தனை ஃப்ரீ பீஸ் தரோம் அப்படிங்கிறது வந்து ஏனோ தானோன்னு சொல்லாம ஒரு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டும் அவங்க அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதை வந்து செயல்படுத்திருக்க முடியும் இல்லையா? அந்த அர்த்தத்துல நான் சொல்றேன். நீங்க சொல்றத பார்த்தா எது முடியுமோ அது கொடுத்துருந்தா இன்னைக்கு நிதி சிக்கல்ல தமிழ்நாடு சிக்கி இருக்காது. கண்டிப்பா. இத்தனை பேர் வந்து ஏன் வந்து சொல்றேன்னா இந்த போராட்டத்துக்கு தூண்டி விடுறதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு தான். திமுக அரசின் வாக்குறுதிகள் அதான் ஜாக்டோஜியோ இன்னைக்கு வந்து போராட்டம் அறிவிக்க போறாங்களா? ஆமா, அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கமும் சேர்ந்து ஒவ்வொரு துறைகளில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கொண்டித்தும் அவங்களோட சம்பள உயர்வு இது போன்ற சம்பள உயர்வு ஒரு பக்கம், ஓய்வூதியம் வந்து 2003 முன்னாடி இருந்த ஸ்கீமே வந்து தொடரும்னு இவங்க ஆட்சி வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 3 வருஷம் 30 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னைக்கு வரையும் அந்த திட்டத்தை இவங்களால நிறைவேற்ற முடியாம தடுமாறுது அரசு. கண்டிப்பா இவங்க நம்பிதான் ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா துறையும் அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து ஓய்வூதிய திட்டத்தை நாங்க வந்து பழைய நடைமுறையை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து வேகன்சிஸ் வந்து பல எல்லா துறையிலும் எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியில இத்தனை ஆண்டுக்குள்ள இவ்வளவு பணிகள் வந்து நிரப்புறோம் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 20 வேகன்சி ஃபில் பண்ணிட்டு இருந்தா தான் 5 வருஷத்துக்கு 100 ஃபில் பண்ண முடியும். புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இத்தனை வேலை வாய்ப்புகளை வந்து நிரப்பப்படும் சொன்னாங்க. ஆனா 2.5 வருஷம் ஆகி கூட 10 மாசம் ஆகி கூட டிஎன்பிசி குரூப் 2க்கு இனிமே ரிசல்ட்டே வரல. அதே மாதிரி வந்து குரூப் 4 திரும்பவும் இந்த வருஷம் வைப்பாங்களானே டவுட்ல இருக்கு. இந்த மாதிரி வந்து தேர்வாணையமே வந்து இன்னும் வந்து இந்த வருஷத்துக்கான அட்டவணையே வெளியிடலையா? இந்த டிஎன்பிஎஸ்சியால டெட் அந்த மாதிரி எந்த எக்ஸாம் எப்ப நடக்க போகுதுன்னு அட்டவணையே வெளியிட, அதுக்கான ஒரு சேர்மேனுமே இன்னுமே நமக்கு இன்னும் நியமிக்கப்படல. தமிழ்நாட்டுல ஒரு ஆள் கூடவா இல்ல அதுக்கு சேர்மேனா போட்டு அதை கட்டமைச்சு அதை ஒரு நல்ல வழியில் எடுத்து செல்வதற்கு ஏதோ ஒரு நல்ல ஆளை பார்த்து கவர்மெண்ட் அலாட் பண்ணலாம் இல்லையா? ஆமா, இங்க திறமைசாலைகள் இங்க இருந்து போய் இஸ்ரோல வந்து ராக்கெட் விட்டவங்களாம் பாராட்டுறோம். ஆனா வந்து இந்த டெட்டு போன்ற பணியிடங்கள் நிரப்புறதுக்கு ஆள் இல்லாம தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அதான் இப்போ ஓய்வூதியம் வந்து இவங்க நிறைவேற்றல. அதே மாதிரி எல்லா துறையும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஆசிரியர் துறை, ஆசிரியர்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து பழைய ஓய்வூதியம் அமல்படுத்துறாங்க முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை வந்து இன்னொன்னு கொண்டு வந்தாங்க, தனியார் மயமாக்கலாம் சென்னையிலன்ட்டு. அந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து தனியாக இப்போ நம்ம கேரம்பாக்கம் பேருந்து நிலையம் பிவிஜி பிரைவேட் லிமிடெட் மாதிரி பஸ்ஸஸ்லையும் ஒரு பிரைவேட் கார்பரேஷனிடம் ஒப்படைச்சு அதுலேருந்து வருமானம். பஸ்ஸஸ் ஒப்படைக்கிறது இல்லை, பஸ்ஸஸுக்கு இருக்கிற தொழிலாளர்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில வந்து அவுட் சோர்சிங் மூலமா எடுக்கிறது. ஓகே டைரக்டா அவங்க டிஎன் கவர்மெண்ட் கீழே வராம ஒரு கம்பெனி கீழே வர மாதிரி அந்த மாதிரி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க. பலவித முயற்சிக்கு பின்னாடி அது வந்து எதிர்ப்புக்கு அப்புறம் வந்து அது இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. எத்தனைங்க திட்டம் கொண்டு வரது, எதிர்ப்பு, திருப்பியும் பின்வாங்குதல், திருப்பி கொண்டு வரேன்னு ஏதாவது சொல்லுவாங்க, திருப்பியும் அரசியல் கட்சியினரும் மக்களும் எதிர்ப்பு டக்குன்னு அதை வாபஸ் வாங்குவாங்க. நம்ம கூட சொல்லியிருப்போம், இந்த அரசுக்கு வந்து திராவிட மாடல் வைக்கிறது போல பின்வாங்குற அரசுன்னு வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். எல்லா திட்டமும் அப்படிதான். ஆரம்பத்துல ஒண்ணு செய்யணும்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு வந்தவொடனே பயந்துடுறாங்க. அப்ப எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு அரசு ஒரு கட்ஸ் வேணும். எது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோமோ அது எதிர்ப்பை
சமாளிக்க தெரியணும். அப்படிங்கிறத விட வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு இல்லை இந்த இதை கொண்டு வந்தோம்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற. இப்ப 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். எந்த மகளிரா வந்து எனக்கு வேணாங்க 1000 ரூபாய் யாரும் சொன்னாங்களா? எல்லாம் வாங்குறாங்க. அது மாதிரி மக்கள் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஏற்றத்தக்க அந்த மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு வரணும். கருத்து கணிப்பு கேட்கணும். அப்படி கூட கேட்டு சார்ந்தவங்கள கருத்து கணிப்பு கேட்டு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். நீங்க இது பண்ணா இதெல்லாம் வந்து பெனிஃபிட் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் அறிவிக்கணும். எத்தனையோ திட்டங்கள் பின்வாங்குது. அந்த பேனா சிலையாக இருக்கட்டும், டெட்ரா பேக் அறிமுகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ பிரைவேட் கார்பரேஷன் பஸ்ஸஸ் விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து பின்வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு சோதனை ஓட்டம் ஏதோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பண்ணி பார்த்துருக்கலாம். ஆமா, இது வந்து போக்குவரத்து துறை காலி பணியிடங்களே பல இருக்கு. 20,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. அது இல்லாம இன்னொன்னு வந்து போக்குவரத்து துறை பத்தி பேசும்போது கடந்த ஆட்சியில இருந்த பஸ்ஸஸோட இந்த ஆட்சியில வந்து பஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. பஸ் ரூட்ஸ் வந்து ரூட்ஸ்னு ஒரு பக்கம் பஸ்ஸே ஆட்சியில வந்து 22,000 23,000 வருது இந்த பஸ். இந்த ஆட்சியில இப்போ வந்து நடைமுறையில 20,000 பஸ் தான் இருக்கு. 4,000 பஸ் பெயிண்ட் அடிக்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முன்னாடி ஒரு ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி புதுசா பழசுங்க இப்ப எல்லோ மாறிட்டாங்க. எல்லோ மாதிரி ப்ளூ வந்துடுச்சு. அந்த மாதிரி ரெயின்போ கலர்ல எல்லா கலர்லயும் அடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வந்து போக்குவரத்து துறை பேசும்போது இன்னொன்னு பேசியாகும். இவங்க பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து போக்குவரத்து துறையில நாங்க பஸ் வாங்குறோம்ட்டு எல்லா பட்ஜெட்லயும் சொல்லியிருக்காங்க. கோடிக்கணக்கான பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் புது பஸ் வாங்கின மாதிரியே தெரியல. பழைய பஸ் ரீஃபர்பிஷ் பண்ணி கலர் பெயிண்டிங் மாதிரி வண்டி ஓடி. ஆமா, இது ரீஃபர்னிஷ்டு பஸ். நாம பாக்குறவங்க எல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க. அது மக்களுக்கு சொல்லியாகணும். அது வந்து பழைய பஸ் தான். அதனால பாதி இடத்துல பிரேக் டவுன் ஆகுறது. என்ன வண்டி டயர் ஓட மாட்டேங்குது, சுத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி பல ரீசன் அந்த போக்குவரத்து ஓட்டுநர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுதான் அந்த புது வண்டிகள் ஓட்ட நிலைமை ஏற்படுது. ஆமா, இன்னொன்னு வந்து அதே போக்குவரத்து துறையில நான் சமீபத்துல வந்து திருச்சி அந்த சைடு போகும்போது கண்டக்டர் இருக்க மாட்டாங்க பஸ்ல. பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பஸ் ஏத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி டு சேலம்னா அது பாயிண்ட் டு பாயிண்ட், திருச்சி டு சேலம் நடுவுல எங்கேயுமே நிக்காது. கண்டக்டர் ஒரு முறை பஸ்ஸை ஃபில் பண்ணிட்டாருன்னா அவர் பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுவாரு. கண்டக்டரே இருக்க மாட்டாங்க பஸ்ல. அப்ப வந்து இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா தொழிலாளர்கள் பற்றாக்குறை தான் காட்டுது. நீங்களே அதான் அப்ப 20,000 பேர்னா இப்ப 20,000 பேருக்கான வேலை இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கான ஓய்வூதியமும் ரொம்ப பெண்டிங்ல இருக்கு. கண்டிப்பா அதுக்கான நிவாரணம், அதுக்கான உடனடி தீர்வு எல்லாமே தமிழக அரசு ஏற்று அந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் சென்றடைய அன்பான வேண்டுகோளா கட்டளையிட்டு சொல்லிக்கிறோம். ஆமா, அதுக்கப்புறம் வந்து இபி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இபி டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒரு பிரைமரி செக்டர் ஆஃப் சேவை தான். முக்கியமான அத்தியாவசிய சேவை. இது இருந்தாதான் வந்து தொழிற்சாலைகள்லாம் வந்து தமிழ்நாடு வரும். ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா எல்லாரோட வேலையை அப்படியே முடங்கிடும். உங்களுக்கு கரண்ட்டுக்கு உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு தான். நான் வந்து 2006 இருந்து 2011 வரையும் ஏன் வந்து அதுக்கப்புறம் ஆட்சி 10 வருஷம் இருந்தாங்கன்னா ஒரு மெயின் பாயிண்டாவே இருக்கும். கேட்டா வந்து நாங்க அது கொண்டு வந்து இது கொண்டு வந்துருவாங்க. ஆனா வந்து இவங்க ஆட்சி இருந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து கரண்ட் தான். அந்த துறையில இருக்க பணியாளர்களையும் வந்து இன்னைக்கு வரையும் நிரப்பல. அங்கேயும் வந்து இந்த கிரேடு 4 கிரேட் 5 அந்த மாதிரி லேமேன்ஸ்க்கான பணியிடங்கள் பல இடத்துல காலியாவே இருக்கும். இப்ப ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கும்போது அவங்களுக்கும் பணி சுமை தான் அதிகமாகும். அதேதான், ஒரு வேலையை அவங்க எத்தனை இப்ப டிரைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஓட்ட முடியுதுன்னா அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் ரெஸ்ட் தேவை தூங்குறதுக்கு. அந்த டைம் அவங்க ஷார்டன் பண்ணி இன்னொரு ரவுண்ட் ட்ரிப்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணா பனி சுமை அதிகமாகும். இதால விபத்து ஏற்படும். அதேதான் வந்து இதுக்கும் இபிக்கும் அதேதான். போதுமான அளவு எல்லாருமே போதுமான அளவு எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்க கரெக்டாக ஹையர் பண்ணியிருக்கணும். ஹையர் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி அவங்களுக்கான ஓய்வூதியமாக இருக்கட்டும், அன்றாட ஊதியங்களாக இருக்கட்டும், பணி நிரப்புதலாக இருக்கட்டும், பணியை வந்து நிரந்தர பணிகள் செய்வதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனைத்து பெண்டிங் ஒர்க்ஸுமே தமிழக அரசாங்கம் முழுவீச்சில் செயல்பட்டு அவர்களுக்கான வரும் இந்த வருடம் 2024 அவங்களுக்கான பணிகளை வந்து நியமனம் செய்ய வேண்டும். 24 எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நிதிநிலை இன்னும் மோசமா தான் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து இவங்க கொடுக்கறது இப்ப வந்து அது வந்து இன்னொரு டாபிக்கா இருக்கும். இப்ப வந்து பொங்கலுக்கு தர வேண்டியது, இப்ப வெள்ள நிவாரணத்துக்கு தர வேண்டியது, இது எல்லாமே பெண்டிங்ல தான் இருக்கு இன்னும். அதனால வந்து பணி சுமை மக்கள் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்தா தான் என்ன பண்ண முடியும். ரெவன்யூ இவங்க வந்து அதுதான் ரெவன்யூ சார்ந்தது எதுவுமே கொண்டு போல. வருவாய் துறையே எதுவுமே இல்லை. இப்ப கவர்மெண்ட்டுக்கு எதுல வருவாய் வருதுன்னு நினைக்கிறீங்க? டாஸ்மார்க் ஒரு பக்கம், பத்திரப்பதிவுத்துறை இன்னொரு பக்கம். இது ரெண்டுக்கு தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான நிதியே இல்லை, நிதி ஆதாரமே இல்லை. அப்படி இருக்க பட்சத்துல இவங்க மக்களை எப்படி பாதுகாக்க போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடும் ஒரு இலங்கையா மாறிடுமோன்னு ஒரு பயத்துல இருக்கும். அதுக்கான பயம் இல்லை. இந்தியாவில் இருக்கும். ஏன்னா 30 மாசம் ஆட்சி முடிஞ்சது. இன்னும் 2 வருஷம் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது.
ஸோ அதை கடந்து சென்றால் நல்ல காலம் பிறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிறக்கட்டும். ஏன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருகிறதுனால ஆட்சி மத்தியில மாறுதா இல்லை அவங்களே திருப்பி தொடர்றாங்க, ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டா அவங்களாலேயாவது தமிழகத்துக்கு ஒரு நல்லது ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மத்தியில மாறினா இவங்க கூட்டணி தாங்க வரும். இவங்க என்னங்க மந்திரி, இவங்க சப்போர்ட்ல மந்திரி ஆகுவாங்க, அவ்வளவுதான் நடக்குமே தவிர. இதுல நிறைய கோரிக்கைகள் வந்து மத்தியில் வந்து இவர்கள் சார்ந்த கூட்டணி அமைந்தால் அதற்கான கோரிக்கை பெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நிறைவேற்றதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? அதேதான் 2021 சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, அதேதான் திரும்ப திரும்ப நம்ம பேசினாலுமே நீட்டை பத்தி பேசாம இருக்க முடியறது. ஏன்னா இவங்க விட்ட டிராமா அப்படி. இன்னைக்கு ஏன் வந்து நம்ம பணியிடங்கள் அரசு ஊழியர்களுக்கு இதெல்லாம் பெண்டிங்னு பேசுறோம், அரசு ஊழியர்கள் ஏன் போராடுறாங்கன்னா இவங்க சொன்னனாலதான் போராடுறாங்க. போன கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சியில செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து இவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கு. நாங்க வந்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தரோம், பணி நிரந்தரம் செய்து தரோம், உடனடியாக எல்லாருக்கும் வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி டெட் ஆசிரியர்களுக்கும் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏற்கனவே பாஸ் ஆயிருந்தா நாங்க வந்தவொன்னே அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவோம். இன்னி வரையும் 2.5 வருஷம் ஆகுது. அவங்க போராட்டம் இன்னும் தீவிரமடைஞ்சு போராடிட்டே இருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியிலே போராடவாத அனுபவிச்சாங்க. உன்கிட்ட நியாயம் இருந்தா நீ போராடிக்கோ. ஆமா, அதுக்காக அனுபவிச்சாங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அதுக்கு கூட அனுமதி இல்ல. போராட்டம் நடந்தாவே கைது, அவங்க மேல வந்து குண்டாசனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? திருவண்ணாமலையில 8 விவசாயிகள் மேல போடப்பட்ட குண்டாஸ் தான், 7 மேல போடப்பட்ட குண்டாஸ் தான் நமக்கு இன்னும் மன அழுத்தத்தை தருகிறது. உங்களுக்கு மன அழுத்தம் தரலாம். ஆமா, தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து இந்திய வரலாற்றிலேயே வந்து விவசாயிகள் மேல குண்டாஸ், நாட்டின் விவசாயிகள் மேல யாராவது குண்டாஸ் போடுவாங்களா? நாம இதே அரசு தான் வந்து பிஜேபி அரசு வந்து இந்த வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடும் போது டெல்லியில போராடும் போது அவர்களை தாக்கப்பட்டவங்க ரொம்ப நாளா அந்த நிவர்த்தி பண்ணணும்னே இங்க இருந்து குரல் அப்படியே பறக்கும், அதி உயரும் குரல் பறக்கும். ஆனா அதே திருவண்ணாமலையில அதே நீங்க விவசாயம் சொல்லலாம். என்னன்னா இருமுகங்களா தெரியுது. எதிர்கட்சிகளா இருக்கும்போது ஒரு முகங்களாகும், அதுவே அந்த கட்சி ஆளுங்கட்சியா வரும்பொழுது வேற முகத்தை காட்டுறாங்க. புரிதல். இப்ப ஏன்னா வாக்காளர்களுக்கு எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சரி இவங்க வந்தா பணி நியமனம் செஞ்சிருவாங்க, அந்த டெட்டாசிரியர்களும் செவிலியர்களும் எல்லாரும் வாக்களிச்சிருப்பாங்க. பொய் சரி வந்தா போட்டுருவாங்க பொய் வாக்குறுதிகளை நம்பி போட்டு நீங்க 2.5 வருஷம் காலம் இது வரைக்கும் அந்த எதுவுமே நிவர்த்தி பண்ணலன்னா வாக்காளர்கள் எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க. ஆமா, அதுதான் நாம வந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச இது போராட்டங்கள். இன்னும் இவங்க வந்த அப்புறம் இந்த வருஷம் ஆரம்பிச்ச போராட்டம் பாத்தீங்கன்னா 800ல மீனவர்கள் போராட்டம் இன்னும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த சிபிசிஎல் நிறுவனம் எதிர்த்தும் சரி, அதுக்கப்புறம் அந்த கோரமண்டல் நிறுவனத்துல அமோனியா லீக் நடந்திருக்கு. சரி, இவ்வளவு போராட்டம் மீனவர்களுக்காக ஒரு பகுதியே பாதிக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு இந்த டிசம்பர் 2023 பார்க்கும்போது. ஆனா மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இது வரைக்கும் அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ண கிடையாது. ஆமா, நாமளே வீடியோல வந்து 2-3 முறை இப்ப சொல்லிட்டு இருப்போம் அவர் போல ஸ்பாட்டுக்குன்ட்டு. இதை தவிர வந்து பல யூடியூப் வீடியோஸ்ல இருக்க நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க, துறை சார்ந்த அமைச்சரே போலன்ட்டு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இதை பத்தி அவ்வளவா பேசல. கட்டுப்பாட்டு கீழே வரதுனால அதெல்லாம் பேச முடியாது. இல்ல, அவங்கதான் பேசணும்னு தான் எங்களோட கோரிக்கை. ஏன்னு சொல்றேன்னா, கடந்த ஆட்சியில இந்த மாதிரி நடந்ததுக்கும் போதெல்லாம் வந்து அவங்களோட அழுத்தம் வந்து பயங்கரமா இருந்தது. நீங்க உங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த சுஜித்னு ஒரு குழந்தை வந்து ஆழ்துணை கிணத்துல விழுந்துட்டாங்க. கரெக்டா தீபாவளி சமயம். அவங்களோட ஆழ்துணை கிணறு அது, அவங்க குடும்பத்தால தோன்றுக்கப்பட்ட ஆழ்துணை கிணறு. அவங்க இடத்துல இருக்க ஆழ்துணை கிணறு தவற விழுந்த குழந்தைக்கு தீபாவளி அன்னைக்கு கூட 24 hours லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த நியூஸ் வந்து நீங்க அவ்வளவு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண நீங்க இன்னைக்கு வந்து தமிழமே போராட்ட காலமா இருக்கு. விவசாயிகள் வந்து இந்தியாவோட முதுகெலும்புனா மீனவர்களும் அதே மாதிரிதான். கண்டிப்பா அவங்களும் ஒரு விதத்துல விவசாயிகள் தான். அவங்க சார்ந்த துறை வந்து இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த நியூஸஸ்லாம் ஏன் போட மாட்டாங்கன்னு தெரியல. ஆமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அனைவரும் இதுக்கு வந்து அதிக ஃபோக்கஸ் கொடுத்து இவங்களை காட்டினாதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அது வந்து முதல்வர் கண்பார்வையில் படும் வரை அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தொடர்ந்து முதல்வரும் சரி அப்படிங்க ஊடகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து சில மீம்ஸும் அந்த மாதிரி சில மீம் சேனல்ஸும் வச்சிருக்க சில பேர்லாம் வந்து கடந்த ஆட்சியில ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு மூலையில அரசாங்கம் பல்வீர் சிங் வந்து இந்த முறை வந்து பேசுறோம். பல்வீர் சிங் பல்லு பிடுங்கினதை எத்தனை பேர் வந்து பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. கடந்த ஆட்சியில வந்து லாக் அப் டெத் ஆனது தவறுதான். அதுக்கு வந்து அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் காவலர்கள் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கடந்த ஆட்சியில. இந்த ஆட்சிக்கு வந்திருந்து ஒரு லாக் அப் டெத் கூட நடக்கலையா? எத்தனையோ இது நடந்திருக்கு. அப்ப ஏன் வந்து இந்த சோசியல் மீடியாஸும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் ஏன் பேச மாட்டாங்க?
அதான் இதுல யாரோட அழுத்தத்துக்கு நீங்க சொல்றத கணக்குப்படி பார்த்தா கடந்த ஆட்சியில வந்து டிஐபிஆர் வந்து மீடியா ஸ்ட்ரீமை கண்ட்ரோல் பண்ணாத மாதிரியும் இந்த ஆட்சியில வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படிதான் தெரியுது. அதேதான் எல்லா சைடும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. என்ன போடணும் என்ன போடக்கூடாதுங்கிறது அவங்க கட்டுப்பாட்டு கீழே வந்தா அவருக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மக்கள் அவர் எதை நம்பி அப்ப நல்லதான் நடக்குதுன்னு எல்லா இடத்துலயும் போடுறாங்க. அப்ப அதான் நம்பிக்கிட்டு நீங்க இருக்க எங்கர் ஜெனரேஷன் வந்து மைண்ட மாத்துறதுக்கு இன்னொரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாம் தேவைங்களா? F4 கார் ரேஸ் செஸ் ஒலிம்பியாட்னு சொல்லி ஸ்கூல் வேனுக்குலாம் இங்க இருக்க நம்ம வந்து இப்போ வந்து இந்த சைடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட் வெஸ்ட் சைடு தமிழ்நாட்டுல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடுல இருக்க தமிழ்நாட்டுல சென்னையில் நடக்கிற இதுக்கும் இங்க விளம்பரம் போகுதுங்க. பஸ்ல வந்து ஒரு செஸ் ஒலிம்பியாட் விளம்பரம். இதெல்லாம் யாருக்கு என்ன தேவை, என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செஸ்ஸுக்கு சரி வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி ஃப்ரீயா வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா ஒத்துக்கலாம், அப்பனா வந்து செஸ் ட்ரைனிங் ஒத்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த பஸ்ல விளம்பரம் பண்றது, நாங்க கொண்டு வந்தோம் விளம்பரம் பண்றதுலாம் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த செஸ் போட்டி அது வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்டா பார்த்து அது வந்து தமிழகத்துல நடைபெறட்டும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒதுக்கக்கூடிய இடம் தான். யாரும் போய் கொண்டு வர கிடையாது. அது ஃபர்ஸ்ட் மக்கள் உணர்ந்துக்கணும். ஆமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மத்திய அரசோட இவங்க இணைஞ்சி செயல்படுவாங்க. இதே கொடுக்கும்போது வாங்கி தானே ஆகணும். இல்லைங்க வேணா ஆந்திரா போய் நடத்திக்கோங்க, கேரளாவில் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு டவுட் வருது, இவங்க வந்து கூட்டணில தான் இருக்காங்களோ, நான் வந்து திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ என்ன வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துரு, அப்பனா வந்து ரெண்டு பேருக்கும் ப்ராஃபிட், நம்ம பிரைம் டாக்ல நாம ரெண்டு பேர் தான் இருப்போம் அப்படின்னு அதெல்லாம் திசை மாற்றம் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் இங்க மக்களுக்கு அது புரியறதுக்கு சான்சஸ் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மேல் நிலையில அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். முக்கியமான அமைச்சர்களுக்கே நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல ஊடகத்தை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொன்மடி அரெஸ்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி அதை சார்ந்து பேசுங்கன்னா அது வந்து அந்த நிதி அந்த ஜட்ஜி வந்து ஜஸ்டிஸ் கொடுத்தாருல அந்த ஜட்ஜியை பத்தி பேசுறாங்க. ஜட்ஜி வந்து அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது வந்து சட்டத்துறையில ஏதோ இருந்தாரு, பணி செயலாளரா இருந்தாரு, அதனால வந்து இப்ப வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு மாத்துறாங்க. அப்ப அவர் நல்லவரும் ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறீங்களா? ஆமா, அவர் கொடுத்த ஜட்ஜ்மென்ட் தவறுங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்ப வந்து இது அஃபென்ஸ் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதெல்லாம் எப்படி வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருந்துட்டு திரும்ப திரும்ப இந்த ஆளுங்கட்சி வந்து கோர்ட்டை மதிக்கிறதுல தான் தோணுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு வந்து கோர்ட் ஒரு இது கொடுத்தது, செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்றது நியாயம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களால அந்த அதிகாரம் தான் இருக்கு கோர்ட்டுக்கு. இன்னைக்கு வரையும் வந்து அவரு அமைச்சராகவே தொடர்ந்துட்டு இருக்காரு. இலாக்கா இல்ல அமைச்சராகவே இன்னும் புலவு சிறையில் தொடர்ந்துட்டு இருக்காரு. கோர்ட் சொல்லியாவது அவர் நீக்கிருக்கலாம். கோர்ட் சொல்லாம இருந்திருந்தா கூட அவர் விட்டுருக்கலாம். கோர்ட் சொல்லியுமே வேறு இலாக்காவை மட்டும் எடுத்துட்டு ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் நீடிச்சுட்டு வர்றாரு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை போராட்டம், மருத்துவர்களும் ஊதியம் உயர்வு வேணும்னு சொல்லி போராடுறாங்க. செவிலியர்கள் கொரோனா காலத்துல கடந்த ஆட்சியில வந்து தற்காலிக செவிலியர்கள் நியமிச்சாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து நிரந்தர பணி தரேன்னு சொன்னாங்க. இவங்களே தாங்க போய் மாட்டினாங்க எல்லாத்துலயும். நீங்க வந்து எடுக்கும் பொழுதே வந்து தற்காலிக பணின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. நீங்க ஏன் போராட்டம் நடத்தும் போது கடந்த ஆட்சியில போய் ஆதரவு தெரிவிச்சீங்க? அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஃபயரே. ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா கடந்த ஆட்சி வந்து ஏதோ ஒரு தப்புன்னு போய் போராட்டம் பண்றீங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏங்க அவங்கள்ட்ட போய் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அடுத்து வர ஆட்சியில வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு உதயசூரியன் எனக்கு வாக்களிங்க, நாங்கள் வந்து அந்த பணியை நிவர்த்தி செய்யறோம்னு சொன்னாங்க. நிவர்த்தி செய்யல. வந்து நீங்க வந்து மருத்துவத்துறையில செவிலியர் பற்றி சொன்னீங்க. இப்போ கொரோனான்ற ஒரு பேரிடி வரும் காலத்துல மக்களிடையே டைரக்டா அந்த ஒரு வில்லேஜஸ்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து குறைவான நிலையில் இருந்தாங்க. ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு HI தான் இருப்பாரு. ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒரு HI தான் இருப்பாரு. அப்போ வந்து அதிக இளைஞர்கள் தேவைப்பட்டது வேலைக்கு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து டெம்பரரி போஸ்டிங்கா நிறைய பேர் எடுத்தாங்க. அப்ப படிச்சு முடிச்சவங்கள டெம்பரரியா எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேட் பே இல்லாம பே மட்டும் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா கொரோனா முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? கொரோனா முடிஞ்ச 2020 இவங்க ஆட்சிக்கு வரும்போதே கொரோனா முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து 30 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொரோனாவில் பணி செய்த நபர்களுக்கு கம்மியான சம்பளம் தான் வழங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்து இன்னும் போட கிடையாது. அதுதாங்க உங்களுக்கே தெரிஞ்சது. அதான் வருவாய் இல்ல, நமக்கும் தெரியுது வருவாய் இல்லாதனால இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. கஜானால பணம் இல்ல, இவங்களுக்கும் தெரியும் பணம் இல்லைன்ட்டு. அப்ப இன்னும் ஏன் இந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து இப்ப பணமே இல்லை, எச்சைகளுக்கு போய் ஒரு நேரடியா மக்கள் கணப்படை ஆற்றக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ரூரல் ஏரியால போய் ஒர்க் பண்ணக்கூடிய எச்சைக்கே நீங்க பர்மனன்ட் வேலை பண்ண முடியும்னா நீங்க எதுக்கு F4 கார் ரேஸ் நடத்துறீங்க? F4 கார் ரேஸ் இது நாட்டுக்கு அவசியமா? டிஎன்பிசி 10 மாசமா நாட்டுக்கு அவசியம் இல்லை. நீங்க வந்து இப்படி பாக்குறீங்க. அந்த F4 கார் ரேஸ்ல வந்து அதை எடுத்து ஸ்டேட்டஸ்ல ஒரு 10 மாணவர்கள் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த மாணவர்கள் வந்து நாளைய தலைமுறை அவங்க வந்து திரு உதயநிதி அவர்கள் வாக்கா மாறும்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்டிருக்கலாம்ல, நினைச்சிருக்கலாம்ல. புரியுதுங்களா?
தமிழகம் இருக்கக்கூடிய அனைத்து டிஎன்பிஎஸ்சியில் பெண்டிங்காக இருக்கவங்களுக்கு ஓட்டு நீங்கள் வேகன்சி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அவர்களும் சரி, அவர்கள் குடும்பமும் சரி, அவர்கள் பரம்பரையும் சரி திமுக வாக்களிச்சிருக்காங்க. அப்போ F4 கார் ரேஸுக்கு ஒரு பையன் ஸ்டேட்டஸ் போடுறதுனால 10 பேர்னானா இப்போ F4 கார் ரேஸ் பையன் ஸ்டேட்டஸ் போடுறான். அவங்க அப்பா அம்மா போய் உதயண்ணா வந்து இது கொண்டு வந்தாரு, அதனால நீங்க ஓட்டு போடுங்கன்னா திமுக ஓட்டு போடுவாங்களா? அவங்க போட மாட்டாங்க, அவங்க போடுவாங்க. யாரு? இந்த பையன் ஒரு ஓட்டு தான் வரும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுவான். சரிங்க. அந்த மாதிரி வந்து அதான் அந்த யூத் விங்க கவர் பண்றதுக்கு, புரியுதுங்களா? இளைஞர்களை கவர் பண்றதுக்கு நீங்க வந்து நீங்க சொன்ன பேட்ச் வந்து அவங்க வந்து ஒரு தீர்மானத்துல இருப்பாங்க, ஒண்ணு இந்த சைடு போடலாம் இந்த சைடு போடலாம், ஏதோ ஒரு கட்சிக்கு டெஃபினட்டா போடுவாங்க. சரி, அவங்க மைண்ட் செட் வந்து அதுல இருந்து மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னதான் நீங்க கொடுத்தாலுமே மாறதுக்கு ரொம்ப கம்மி. அதனால இந்த மாதிரி இருக்க மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக கூட இந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஒரு 10,000 வேகன்சி இருக்குது, 10,000 வேகன்சிக்கு தான் நடத்துனாங்கன்றது இல்லை. இன்னும் இருக்கக்கூடிய பணி புதிய பிரிவுகளில் வந்து பணி வந்து இன்னும் அதிக வேகன்சி உருவாக்கி நீங்க வருஷம் கரெக்டாக நடத்தி பேங்க் எக்ஸாம் போல நடத்திக்கிட்டே வந்தீங்கன்னா மாற்று கட்சிக்கு போடக்கூடியவர்கள் கூட உங்க கட்சிக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பெண்ணோ ஒரு தனது மகனோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மருமகனோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வருடமா படிச்சுட்டு இருப்பாங்க. டப்புன்னு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அதிக எக்ஸாம்ஸ் நடக்கும். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல குரூப் 1 நடக்குது, குரூப் 2 நடக்குது, குரூப் 2A நடக்குது, குரூப் 4 நடக்குது, ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் தனி டிபார்ட்மெண்ட் நடக்குது. ஏதோ ஒரு மூலயமா ஒரு பணி வாங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்னால அவங்க அப்பா அம்மா போடுவாங்க, மாமனார் போடுவார், மாமியார் போடுவாங்க, அவங்க சுற்று வட்டாரமே இந்த இவர்கள் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க பேசுறத வச்சு பார்த்தா முன்னாள் ஐபேக்ல இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெளிவா பேசுறீங்க. அவங்களுக்கு வந்து ஐபேக்ல காசை கொடுத்துதான் அவங்க அட்வைஸ் வாங்குவாங்க தவிர இந்த மாதிரி அட்வைஸ் அவங்க கேட்க போறது இல்லை. நீங்க உங்க ரத்தத்தையும் வெறுவையும் சிந்தி பேசுறத பார்த்து அவனுக்கு என்ன போகணும்னு தெரியல. சரி, சொல்றது இல்ல, நம்ம திமுக விமர்சிக்கிறோங்கிறது அர்த்தம் கிடையாது. இது செஞ்சா நல்லதுன்னு சொல்ல, செஞ்சா அடுத்த ஆட்சி திமுக தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடரக்கூடாதுன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. நீங்க தொடர்றதுக்கு வாய்ப்பு செஞ்சா இது வரைக்கும் நடந்ததை வச்சுதான் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இனிமேல் இருக்கக்கூடிய காலங்கள் அது எங்க இப்ப 2.5 வருஷம் செய்யல, அடுத்து ஒரு 2 வருஷம் செய்யாம போனா இதெல்லாம் கடனா இப்ப ஆல்ரெடி ஒரு தமிழ் குடிமகன் மேலேயும் 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்குது இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி. இன்னும் இருக்கு 2.5 வருஷம் விட்டோம்னா ஒரு ஆளுக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் ஏற்றிட்டு போயிருவோம். புரியுதா இல்லைங்களா? அப்புறம் எப்படி அதோட கடன் சுமையை அடைக்க முடியும்? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் பார்த்து நல்ல திட்டத்தை கொண்டு வர, நாம என்ன பேச முடியும் சொல்லுங்க? கரண்ட் பில் கூட கட்டாம யூடியூப் சேனல் நடத்திருக்கோம், கட்ட முடியாத. இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? சரி, இனி வர ஏன்னா வந்து போராட்ட காலமா இருக்கனால இனி வர நாட்களையாவது இந்த போராட்டத்தை வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். மீடியாஸ் என்னதான் வந்து மக்களை வந்து திசை திருப்ப பல விஷயங்களை கையில் எடுத்தாலுமே வந்து இது தெரியாம இல்லை. போராட்டம் நடத்துறவனுக்கு அந்த வழி தெரியும், அந்த குடும்பத்துக்காரனுக்கு அந்த வழி தெரியும். அதனால வந்து இதெல்லாம் ஓட்டுல அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லி சில பேர் கூட்டணி அமைச்சுக்கலாம், பணம் கொடுத்துக்கலாம், டென்ட் போட்டுக்கலாம், வாய்ப்பே கிடையாது. அண்டா கொடுத்துக்கலாம், டூர் பேக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க, ஈடோர் கிடக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அந்த வந்து ஆஸ்பால் சீட் கீழே போட்டு ஆஸ்பால் சீட் ஒரு பக்கம் வந்து சில அங்கேயே விட்டா வேற கட்சியினர் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ஏற்காடு அழைச்சிட்டு போறது, ஊட்டி அழைச்சிட்டு போறது என்னவோ பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. அது முடியாது. ஏன்னா வந்து சட்டமன்ற தேர்தல், இதுக்கான பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து அப்ப சென்ட்ரல் எப்படி சொல்ல மத்திய தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் வந்துருவாங்க. இது ஸ்டேட் அதிகாரினால இதை ஜெயிச்சிட்டீங்க. தயவு செய்து இனியாவது வந்து வரக்கூடிய நாட்கள்ல போராட்டம் இல்லா தமிழகமா உருவாக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசியும் பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. தயவு செய்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலை. அதே மாதிரி வீடியோக்கு லைக் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல அரசியல் நிகழ்வுகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நிலை மக்களுக்கும் எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வரும் காலங்களில் நடுநிலையா எல்லா நியூஸ்லையும் நாங்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு முயற்சிக்கிறோம். நன்றி.